ஹாய், வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் 2ஆம் வகுப்பு சமச்சீர் கல்வி பாடப்புத்தகத்தில் 30வது பேஜ் 31வது பேஜ் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதில் 2 ஆக்டிவிட்டி இருக்குது இந்த பேஜில். முதல் ஆக்டிவிட்டியில் என்ன கொடுத்துருக்காங்க, எல்லாரும் பேஜை ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க. இவர்களை இப்படி அழைத்தால் பிடிக்காது பிடிக்கும். யாரை எப்படியெல்லாம் அழைச்சா பிடிக்காது பிடிக்குங்கிறத பார்க்கலாம். முதல் பிக்சரில் காகத்தை கருப்பின்னு சொன்னால் அதுக்கு பிடிக்காதான். அதே மாதிரி யானையை குண்டு பூசணிக்கான்னு சொன்னால் யானைக்கு பிடிக்காதான். அதே மாதிரி ஆந்தையை முட்டைக்கண்ணுன்னு சொன்னால் அதுக்கு பிடிக்காதான். யாருக்கு தான் இந்த மாதிரி கிண்டல் பண்ணால் பிடிக்கும்? யாருக்குமே பிடிக்காது. அதே போல் பிடிக்கும் என்ன பிடிக்குமா? பூனைக்கு பட்டுக்குட்டின்னு கூப்பிட்டா பிடிக்குமா? அதே மாதிரி ஆட்டுக்கு செல்லக்குட்டின்னு கூப்பிட்டா பிடிக்குமா? நாய்க்கு அழகான்னு கூப்பிட்டா பிடிக்குமா? யாரெல்லாம் உங்கள் வீட்டு செல்ல பிராணிகளை எப்படியெல்லாம் கூப்பிடுவீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். ஸோ நம்ம இந்த ஆக்டிவிட்டிலேருந்து தெரிஞ்சுக்கிறது, நாம் யாரையும் கேலி செய்யக்கூடாது. இதில் என்ன கொடுத்துருக்காங்க, பிறரை கேலி செய்யும் வகையில் அழைப்பது சரியா தவறா கலந்துரையாடுக. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு டிஸ்கஸ் பண்ணணுமா. ஸோ அடுத்த ஆக்டிவிட்டிக்கு போகலாமா? உறவு முறையை அறிந்து அழைப்பேன். நம்ம எந்தெந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி கூப்பிடணுங்கிறத நமக்கு இங்கே சொல்லி கொடுத்துருக்காங்க. போகலாமா? அம்மாவின் அக்கா, அம்மாவின் தங்கை. முதல்ல அம்மாவின் அக்காவை என்னன்னு சொல்லுவோம்? பெரியம்மா. அம்மாவின் தங்கை என்னன்னு சொல்லுவோம்? சித்தி. அதுபோல் அப்பாவின் தம்பி என்னன்னு சொல்லுவோம்? சித்தப்பா. அப்பாவின் அண்ணனை அதே மாதிரி பெரியப்பா, பெரியம்மா, பெரியப்பா. அடுத்து மூன்றாவதாக அம்மாவின் அண்ணன், அம்மாவின் தம்பி. அம்மாவின் அண்ணனாக இருந்தாலும் தம்பியாக இருந்தாலும் நாம் மாமான்னு தான் கூப்பிடுவோம். அடுத்ததாக அப்பாவின் அக்கா, தங்கை. அப்பாவோட அக்காவாக இருந்தாலும் தங்கையாக இருந்தாலும் நாம் அத்தைன்னு தான் கூப்பிடுவோம். யாரெல்லாம் எப்படி கூப்பிடுறதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் உங்கள் சித்தி, சித்தப்பா, பெரியம்மா, பெரியப்பாவெல்லாம் எப்படி கூப்பிடணுங்கிறத நமக்கு இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ பேஜ் நம்பர் 31க்கு போகலாம். பேஜ் நம்பர் 31 பாருங்களேன். அதே மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி, ஸோ இன்ட்ரெஸ்டிங். வாங்க பார்க்கலாம். இதில் நீங்கள் உங்களை பற்றின விவரங்களை நிரப்பிக்கொள்ளலாம். என்னை பற்றி, அப்போது நீங்கள் உங்களை பற்றின ஒரு ஃபோட்டோ காப்பி இதில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கே பாருங்கள், என் பெயர் எழில். அப்போ உங்களோட பெயரை நீங்கள் இங்கே எழுதிக்கலாம். அதே மாதிரி என் அம்மா பெயர் கவியரசி. ஸோ உங்களோட அம்மா பெயரை நீங்கள் எழுதிக்கலாம். என் அப்பா பெயர் அமுதன். உங்கள் அப்பா பெயரை நீங்கள் இங்கே எழுதிக்கலாம். எனது ஊர் கோவூர். எனது ஊர், உன்னோட ஊரை நீங்கள் இங்கே எழுதிக்கலாம். அடுத்து அலைபேசி எண். அலைபேசி எண்ணா மொபைல் நம்பர். அப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள அலைபேசி எண்ணை இங்கே நிரப்பிக்கலாம். அடுத்ததாக அழகான ஒரு கிளி. நான் அழகாக கலர் கொடுத்துருக்கேன். யாரெல்லாம் எவ்வளோ அழகாக கலர் கொடுக்கீங்க இன்னும் பார்க்கலாம். பேஜ் நான் எடுத்துக்கோங்க. இந்த கிளிக்கு அழகாக கலர் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன். நம்ம அடுத்ததாக இது கூட பார்க்க போகிறது ஒரு லெசன், அழகான ஒரு பாட்டு. இந்த பாட்டை நம்ம வாசிக்க கற்றுக்கலாமா? வண்ணம் தொட்டு. எத்தனாவது லெசன்? பாடம் 5. வண்ணம் தொட்டு, வண்ணம் தொட்டு, வண்ணம் தொட்டு படங்கள் வரையலாம். வானவில்லை தொட்டு கொஞ்சம் படங்கள் வரையலாம். ஏன்னா வானவில்ல நிறைய கலர்ஸ் இருக்கும், 7 கலர்ஸ் இருக்கும். ஸோ வானவில்லை கொஞ்சம் தொட்டு படம் வரையலாம். நீலம் தொட்டு, நீலம் தொட்டு கடலும் வரையலாம். கடலலையில் கால்கள் நனைக்கலாம். இதுலேருந்து என்ன சொல்கிறாங்க, கடல் என்ன கலரில் இருக்குமா? நீலம் கலரில் இருக்குதான். அதே போல் பச்சை தொட்டு மரங்கள் வரையலாம். மரக்கிளையில் ஊஞ்சல் ஆடலாம். யாருக்கெல்லாம் மரக்கிளையை பிடிச்சி ஊஞ்சல் ஆடுற அனுபவம் இருக்குதுன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். அடுத்ததான் சிவப்பு தொட்டு பூக்கள் வரையலாம். பூக்கள் போல பூத்து சிரிக்கலாம். இந்த பாட்டு எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த பாடலாம் வாங்க. வண்ணம் தொட்டு படங்கள் வரையலாம். வானவில்லை தொட்டு கொஞ்சம் படங்கள் வரையலாம். நீலம் தொட்டு கடலும் வரையலாம். கடலலையில் கால்கள் நனைக்கலாம். பச்சை தொட்டு மரங்கள் வரையலாம். மரக்கிளையில் ஊஞ்சல் ஆடலாம். சிவப்பு தொட்டு பூக்கள் வரையலாம். பூக்கள் போலே பூத்து சிரிக்கலாம். குழந்தைகளான நீங்கள் எல்லாரும் எப்பவும் சந்தோஷமாக சிரித்து விளையாடி, நல்லா படித்து, நல்லா விளையாடி, நல்லா உணவு அருந்தி வளரணும்.
இந்த பாடல் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, யாரெல்லாம் அந்த பாடலை பாடி பார்த்தீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். இப்போ இந்த பாடல் உள்ள பயிற்சிக்கு போகலாமா? பயிற்சி. சொல்லி பழகுக. வரையலாம், நனைக்கலாம், ஆடலாம், சிரிக்கலாம், கடல் அலை. இப்படி ஒவ்வொரு வார்த்தைகளையும் வாசிக்கும் போது எந்த லா யூஸ் பண்ணியிருக்காங்க, எந்த லை யூஸ் பண்ணியிருக்காங்கிறத உற்று நோக்கி படிக்கணும். அப்போ தான் நம்ம எழுத்து பிழைகள் இல்லாமல் படிக்க முடியும். படித்தும் எழுதியும் பழகுக. வண்ணம். எத்தனை சொல்லி இன், எத்தனை சொல்லி ந. கால்கள், எந்த இல். அதே மாதிரி மரங்கள், எந்த இங், எந்த இல். கடல் அலை, வானவில், படங்கள், பூக்கள், மரக்கிளை. ஈக்கு வருதா இல்லையா, இதை மாதிரி உற்று நோக்கி படிக்கணும். அப்போ தான் நம்ம மிஸ்டேக்கை தவிர்க்கலாம். இப்போ இதில் ஒரு பொறுத்துக இருக்குது, பார்க்கலாமா? கடல் அலையில் பூக்கள் போல வண்ணம் தொட்டு மரக்கிளை. இந்த பக்கத்தில் படங்கள் வரையலாம், கால்கள் நனைக்கலாம், ஊஞ்சல் ஆடலாம், பூத்து சிரிக்கலாம். இப்போ மேட்ச் பண்ணலாமா? இது பாடல் தான், வேறு ஒன்றும் இல்லை. கடல் அலையில் கால்கள் நனைக்கலாம், பார்த்தோமா? பூக்கள் போல பூத்து சிரிக்கலாம். வண்ணம் தொட்டு படங்கள் வரையலாம். என்ன பார்த்தோம்? படங்கள் வரையலாம். வண்ணம் தொட்டு படங்கள் வரையலாம் பார்த்தோம். அடுத்து மரக்கிளையில் என்ன பண்ணலாம்? மரக்கிளையை பிடிச்சிட்டு நல்லா ஊஞ்சல் ஆடலாம். மரக்கிளையில் ஊஞ்சல் ஆடலாம். யாருக்கெல்லாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் நல்லா படிங்க. நாம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அநேகமாக இப்போ எல்லாருக்கும் முதல் கால தேர்வு பீரியாடிக் டெஸ்ட் 1 அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. எல்லோரும் நல்லா படிங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா, பாய்.